ஹலோ டியர்ஸ், வெல்கம். இந்த வீடியோ சீரீஸில் நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்ரோச் எடுக்க போகிறோம். எஸ், ஸ்டோரி மூலமாக ஸ்க்ராட்சில் இருந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ரோக்ராமிங் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். என்னடா 4 இயர்ஸாக காலேஜில் சொல்லித்தராத கம்ப்யூட்டர் சயின்ஸை விடையா சொல்லிட போகிறேன்னு நினைக்கிறீங்களா? எஸ், காலேஜுக்கே போகாமல் கூட நாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியும். அதுக்கான பேசிக்கை நாம் இங்கே ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டோரியோட ஹீரோ அலெக்ஸ். இவர் கூட சேர்ந்து தான் நம்ம ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ண போகிறோம். அலெக்ஸ் 12th வரை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன படிக்கலான்னு டிசைட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காரு. நெக்ஸ்ட் எப்படியானாலும் ஒரு கம்ப்யூட்டர் தேவைப்படும் யோசிச்சு நல்ல லேப்டாப் வாங்கலான்னு டிசைட் பண்ணுறாரு. அலெக்ஸ் இப்போ அவர் அப்பா கிட்ட லேப்டாப் வாங்க போகிறேன், அதுக்கு அமௌண்ட் வேணும்னு கேட்குறாரு. அப்போது அலெக்ஸோட அப்பா ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அதாவது லேப்டாப்னா என்னன்னு புரிகிற மாதிரி சொல்லு, நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம ஸ்டோரியோட ஹீரோ அலெக்ஸ் அவரோட அப்பா ரூமுக்கு போய் கால்குலேட்டரை எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி தான் கம்ப்யூட்டரை நம்ம வேலையை ஈஸியாக்குற ஒரு மிஷின்னு சொல்கிறாரு. ஒரு கன்ஃபியூஷனோட அலெக்ஸோட அப்பா கால்குலேட்டருக்கும் கம்ப்யூட்டருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்குறாரு. அலெக்ஸ் எப்படி இதை கிளாரிஃபை பண்ணுறாருன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கால்குலேட்டர்னாலும் சரி இல்லை கம்ப்யூட்டர்னாலும் சரி, நீங்கள் கொடுக்குற இன்புட்டை வாங்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். கால்குலேட்டரில் 2+2ன்னு டைப் பண்ணி ஈக்குவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் 4ன்னு அவுட்புட் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர்ஸில் கால்குலேஷன் பண்ணாலும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ரிசல்ட் வருதே எப்படி? இந்த கால்குலேட்டர் ஆப்ரேஷன்லேருந்து இப்போ ஃபேமஸாக இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் வர ஒரு கம்ப்யூட்டர் மிஷினால் பண்ண வைக்க முடியும். நம்பர்ஸை கால்குலேட்டரில் டைப் பண்ண பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ண இருக்கிறது தான் கீபோர்ட் அண்ட் மவுஸ். இதெல்லாம் இன்புட் டிவைஸ் கேட்டகரியில் வரும். நம்பர்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது கால்குலேட்டருக்குள்ளே நடக்கிற ப்ராசஸ். அது மாதிரி கம்ப்யூட்டரில் ப்ராசஸ் பண்ணுற டிவைஸ் நேம் தான் CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். நாம் கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது சரி இல்லை கம்ப்யூட்டர் நமக்கு அவுட்புட் கொடுக்கும்போது சரி, அதை நாம் இந்த டிஸ்பிளே மானிட்டர் மூலமாக தான் பார்க்க போகிறோம். கால்குலேட்டர் ரன் ஆக எப்படி பேட்டரி செல் தேவைப்படுதோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு பேட்டரி இல்லை SMPS பவர் சப்ளை தேவைப்படுது. இதெல்லாம் தான் கம்ப்யூட்டரோட ஹைலைட்ஸ்னு அலெக்ஸ் ஒரு டாட் வைக்கிறான். இதை கேட்டதுக்கப்புறம் அலெக்ஸோட அப்பா கம்ப்யூட்டர் வாங்கி தராரு. இதுக்கப்புறமா அலெக்ஸ் அவனோட கம்ப்யூட்டர் வச்சு என்னெல்லாம் பண்ணுறான்னு நெக்ஸ்ட் வர வீடியோஸில் பார்க்கலாம். அலெக்ஸோட அப்பாவுக்கு வந்த டவுட் மாதிரி உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அலெக்ஸோட சேர்ந்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.